இங்கே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுல ஏதோ தப்பு நடந்து ஒரே சீட் நம்பர் 2 பேருக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் 2வதா வந்தவனுக்கு சீட்டில் உட்கார இடம் கிடைக்காமல் போயிடுது. ஸோ உள்ளே வந்தவன் ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கான். அவங்களும் அடுத்த ஃப்ளைட் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அதில் போக முடியுமான்னு கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அவன் அவசரமாக போகணும்னு சண்டை போடுறான். ஸோ ஏற்கனவே சீட்டில் உட்காந்துட்டு இருந்த பொண்ணுகிட்ட அடுத்த ஃப்ளைட்டில் வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவசரமாக போகிறதால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லேட் ஆகிட்டே போகவே வந்தவனு சத்தமாக கத்திட்டு இருக்கான். ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அவனை சமாதானப்படுத்த அந்த பொண்ணை எழுப்பினால தான் முடியும்னு ஃப்ளைட்டில் இருந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போக வைக்கிறாங்க. அந்த பொண்ணு குழந்தைக்காக சீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே நடந்தது ஒருத்தன் வீடியோ எடுத்துடுறான். வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே அவனும் அதை அழிச்சிடுறான். ஆனால் வீடியோவை எடுத்து அடுத்த செகண்டே ஒரு காப்பியை க்ளவுடில் சேவ் பண்ணி வச்சுருக்கான். அந்த பையன் ஊருக்கு ரீச் ஆனதும் அந்த வீடியோவை மீடியாவில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அனுப்பி வச்சிடுறான். அந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. எல்லாரும் அந்த ஏர்லைன்ஸை செம கிழிச்சிட்டே இருக்காங்க. சமாளிக்க முடியாத ஏர்லைன்ஸும் பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு $1 மில்லியன் காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க.